ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்னும் 2 வாரத்தில் தீபாவளி வரப்போகுது. இப்போ இருந்தே பலகாரம் ஸ்வீட் எல்லாமே செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முறுக்கு தான் பார்க்க போகிறோம். முறுக்கு இல்லாமல் தீபாவளியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னும் தொடர்ந்து நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபிஸ் வர இருக்குது. அதெல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். முறுக்கு செய்கிறதுக்கு பேஸ் பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு தான். அது கரெக்டான பக்குவத்தில் அரைச்சாதான் நல்ல கிறிஸ்பியான நல்ல டேஸ்டியான முறுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ பச்சரிசி வாங்கியிருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. பச்சரிசியில் 2 வகை இருக்குது. ஒன்று சாப்பாடு பச்சரிசி, ஒன்று மாவு பச்சரிசி. நீங்கள் கடையில் மாவு பச்சரிசின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதுதான் முறுக்கு செய்கிறதுக்கு நல்லா கரெக்டாக வரும். மாவு பச்சரிசி சாப்பாடு பச்சரிசியை விட நல்லா குண்டு குண்டாக இருக்கும். அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக இது கூட நம்ம 250 கிராம் தோல் நீக்கின வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். கூடவே 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்க்கறனால முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். 1 கிலோ பச்சரிசி வாங்கினீங்கன்னா 250 கிராம் உளுந்து, 100 கிராம் பொட்டுக்கடலை. இப்போ நம்ம உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வறுத்தெடுக்கிறதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை சேர்த்துடலாம். உளுந்தை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்தெடுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது, அதே சமயம் வறுபடாமலும் இருக்கக்கூடாது. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. உளுந்து கலர் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு முறுக்கும் கலர் மாறும். நீங்கள் உளுந்தை இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடு இருக்கணும். அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். இதை நம்ம அந்த கடாயோட சூடுலையே ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு இதையும் தனியாக மாற்றி வச்சிடலாம். எல்லாத்தையுமே நல்லா வறுத்ததுக்கப்புறமா அரிசியோட ஒன்றா கொட்டியாச்சு. இதை மிஷினில் கொடுத்து முறுக்குக்குன்னு சொல்லி நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கோங்க. இப்போது மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருந்துருக்கணும். இப்போது இதில் நான் கொஞ்சம் மட்டும் எடுத்து உங்களுக்கு முறுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 கப் முறுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு 300 கிராம் வரைக்கும் இருக்கும். மாவு எடுத்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கருப்பியல் சேர்த்துக்கலாம். கருப்பியலுக்கு பதிலாக ஓமம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 குழிக்கரண்டி நல்ல சூடான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கறனால முறுக்கு நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் கூட கொஞ்சமாக உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கையில் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நிற்கணும். இந்த பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது நான் மாவு பிசைகிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் முறுக்குக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. மாவில் டைரெக்டாக சேர்த்துட்டோன்னா அங்கங்கே உப்பு தங்கியிருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா எல்லா பக்கமும் உப்பு ஒரே மாதிரி போய் சேரும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரே இதை ஊற்றிட்டிங்கன்னா சில நேரங்களில் தண்ணி கூடிரும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா இடியாப்ப மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அமுங்கணும். இப்போது இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துடலாம். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே பிரித்து எடுத்ததுக்கப்புறமா முறுக்கு புளியிற அச்சில் போட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட 3 ஹோல்ஸ் உள்ள அச்சு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இடியாப்ப உரலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா புளியும் போது மாவு உரலில் ஒட்டாமல் வரும். எண்ணெய் தடவுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். இதை நல்லா மூடிட்டு முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு புளியறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் மாவு பிசைகிறதுக்கு முன்னாடியே எண்ணெயை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நல்லா சூடாகிக்கும்.
இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. இது மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியில் இந்த மாதிரி நல்லா அகலமாக சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல முறுக்கு அகலமாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை எடுத்து அப்படியே எண்ணெய்க்குள்ளே விட்டுறலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு கையில் எண்ணெயும் தெரிக்காது, ரொம்பவே சேஃபாகவும் இருக்கும். முறுக்கு எண்ணெயில் போட்டதும் இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் வரும், அதோட சலசலப்பு சத்தமும் சேர்ந்து இருக்கும். முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா அந்த சலசலப்பு சத்தம் எல்லாமே அடங்கி பபிள்ஸும் கம்மியாயிரும். அப்போ வெந்துட்டதாக அர்த்தம். அடுத்ததாக இந்த மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். இது மாதிரி ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதுலேயும் முறுக்கு புழிஞ்சு விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா அகலமாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம பிழிஞ்சிருக்க தட்டை எண்ணெயில் கமுத்தி விட்டோம்னா அதுவாகவே உள்ளே விழுந்துடும். இந்த மெத்தட்லேயே பண்ணலாம். இன்னொரு மெத்தட் நீங்கள் டைரெக்டாகவே எண்ணெயில் புழிஞ்சு விடலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி புழிஞ்சு விடுங்க, இல்லைன்னா அந்த கரண்டி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். முறுக்கை அப்பப்போ இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அகலமான கடாய் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான முறுக்கு போட முடியும், அதனால் சீக்கிரமாகவும் வேலையாகிரும். இப்போது அந்த கேப் இருக்க இடத்துல நான் இன்னொரு முறுக்கும் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போது புழிஞ்ச முறுக்கில் நிறைய பபிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு புழிஞ்சது நல்ல பபிள்ஸ் எல்லாமே கம்மியாகிருச்சு, முறுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்துகிட்டு ஒரு வடித்தட்டில் போட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்க எண்ணெய் எல்லாமே அதில் இறங்கிரும். இதே மாதிரியே இருக்க எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது எல்லா முறுக்கும் புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம எடுத்திருந்த 300 கிராம் மாவுக்கு எனக்கு ஒரு 15 முறுக்கு வரைக்கும் வந்துச்சு. பாருங்கள், முறுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும். சில பேர் செய்கிற முறுக்கு பார்த்திங்கன்னா கடுக்குன்னு இருக்கும், கடிக்கவே முடியாது. ஆனால் இந்த அளவுகளோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான முறுக்கு கிடைக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு முறுக்கை நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதே அளவுகளோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி கிறிஸ்பியான முறுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு தீபாவளி ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.